எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம நண்டு குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு, பெருஞ்சீரகம், ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. இதில் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் க்ளீன் பண்ண நண்டு சேர்த்துக்கலாங்க. நண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போ இதிலேயே குழம்புக்கு தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், காரத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறம் தேங்காய், பெருஞ்சீரகம், பொட்டுக்கடலை சேர்த்து அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாங்க. மறுபடியும் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாங்க. அவ்வளோதாங்க, சுட சுட நண்டு கிரேவி ரெடி. இன்றைக்கி நண்டு கிரேவி கூட நம்ம வீட்டில் நான் என்ன செஞ்சேன்னு பார்க்கலாம் வாங்க. ஒயிட் ரைஸ், தக்காளி ரசம், நண்டு கிரேவி, ஆனியன் ஆம்லேட்டுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.